வெல்கம் டு தமிழ் கேமிங் தமிழன். ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் நான் போன வீடியோலே சொல்ல வந்துட்டேன். அதாவது இனிமே ஒரு 2 நாள் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட பார்க்கலாம். இது போன வீடியோலே நான் சொல்லியிருக்கணும், நான் லைட்டாக மறந்துட்டேன். அதாவது போன சேனலில் 2 நாளைக்கு ஒரு தடவை தான். அதாவது ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, அப்படியே மைண்ட் கிராஃப்ட்டை காப்பி அடித்த மாதிரி பல கேம் இருக்கும். அதில் ஒரு கேம் தான் இது, கிராஃப்ட் எர்த். அதாவது இது வந்து நான் ஒரு புது சீரீஸாக ஆரம்பிக்கலான் இருக்கேன். இதுக்கு உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை. இதில் இருந்து அதாவது இந்த மாதிரி ஒரு சீரீஸ், அதாவது மைண்ட் கிராஃப்ட்டை பார்த்து எத்தனை கேம் காப்பி அடிச்சிருக்கு, இந்த கேமோட காப்பி இந்த மாதிரி ஒரு கேம் சூஸ் பண்ணி அதை பார்த்து நிறைய கேம் எடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஒரு சீரியஸாக அப்படியே வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி மைண்ட் கிராஃப்டோட காப்பியை ஒன்று எடுத்துருந்துங்க. ஓகே, விளாடுவோம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் விளாடிருந்தேன். ஸோ ஓகே, க்ரியேட்டிவே போடுவோம். இதுக்கு க்ரியேட் வேர்ல்டு ஒரு நிமிஷம். ஆப்ஷன், ஓகே, ஆப்ஷனுக்குள்ளே போனால் நிறையவே இருக்கும். அதாவது உண்மையிலே இது ஒரு நல்ல கேம் தான். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் கிராஃப்ட் கூட நிறைய எம்பி வாங்கி அடிக்கடி கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிருப்பார். உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. ஸோ எடுத்தோடனே கையில் இதெல்லாம் தராங்க. ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்களே. சரி, வில்லேஜ் அதாவது இல்லை டெசர்ட் வில்லேஜ் எல்லாமே இருக்கும். அந்த டெசர்ட் டெம்பிள் இருக்கும், வில்லேஜ், இது எல்லாமே இந்த கேமில் இருக்கும். ஒரு சில விஷயம் இருக்குது, அதாவது இந்த பிஸ்டனு இதெல்லாம் இருக்காது. பிஸ்டன் அப்புறம் இன்னும் ஒரு சிலது இருங்க, உங்களுக்கு காமிச்சா தெரியும். இந்த இதுதான் பிளாக்ஸில் இருக்கும். கத்தியில் பார்த்தா இதெல்லாம் இருக்கும். இதிலே உங்களுக்கு சிலது தெரியும். இந்த இங்கே பாருங்க, நிறைய மிஸ் ஆகிற மாதிரி. இதுதான் நம்ம கேரக்டர், ஆல்ரெடி இதுதான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இதில் பார்த்தாலே தெரியும் நிறைய எண்ணம் இருக்கு, புதுசாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஏதாச்சும் கையில் டிஎன்டி வச்சு ஏதாச்சும் பண்ண போகிற ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ். அதாவது நான் போர் அடிக்கும் இந்த கேமில் ரொம்ப இதுதான் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நான் பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் இது ஒரு சீரியஸாக பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா. டிஎன்டி பிரிட்ஜ், டிஎம்டி பிரிட்ஜ் கம்பி கேள்விப்பட்டு, இது டிஎன்டி, அது வாம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அதோட அதாவது நான் கொஞ்சம் ஐடியாஸ் தான். நம்ம வந்து எப்போவுமே ஹலோ கைஸ் இதங்கணும் அந்த மாதிரி நம்ம வேறு ஏதாச்சும் பேர் இருக்கலாம், வேறு ஏதாச்சும் விதத்தில் சொல்லலாமா, வணக்கம் மக்களே, ஹலோ பார்ப்பதும் கேட்பதும், இந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக சொல்லாமல் ஐடியா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த சைடு மாறுது. இந்த பிரிட்ஜ் வெளியே நல்லா நடந்தே வந்துக்கலாம். இதுதான் இதில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி கேமில். அதான் நம்ம ஸ்பீடாக தொட்டுக்கிட்டே இருப்போம், நடுவில் கொஞ்சம் லோடாக லேட் ஆகாது. இப்போ நான் தொட்டே இருக்குன்னா திடீர்னு வராத மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் திரும்ப வரலையான்னு திரும்ப தொடுவீங்க, அப்போ இந்த மாதிரி வந்துக்கும். இது நான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இதுன்ட்டு உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். அப்புறம் போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஓகே இப்போ வரல, அது நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கணுன்ட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல கீழே விழுகக்கூடாது, அதுக்கு தான். இல்லை, இந்த இடத்துல வைக்கக்கூடாது, இங்கே வைக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்கு.
ஓகே. ஏ ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதுலேயே நீங்கள் சர்வைவலெல்லாம் விளையாடிக்கலாம்ண்ணா. ஆனால் இதில் வந்து எண்டர் போர்ட்டல் இருக்குதுங்க, அதை எடுத்துகிட்டு காமிப்போம். ஆனால் இன்னும் பெருசாக அந்தளவுக்கு எண்டமேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப சும்மா அங்கங்கே லாவா மட்டும் அப்படி இப்படியும் போயிட்டுருக்கும். இந்த இடத்துல எதுக்குன்னா இது வெளியே ஏறி போகிறக்கு தான். ஓகே, ஃபஸ்ட்டு டிஎன்டி பிரிட்ஜு கட்டிட்டோமா? எல்லாரும் அசால்ட்டாக கீழே விழுவாங்க. ஓகே, இப்போ இது சென்டரில் இங்கே 10 வருஷத்து இவ்வளோத்துக்கான் ஒரு பிரிட்ஜ் கஷ்டப்பட்டு கட்டி. ஓ சாரி, சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. டிஎன்டி இது மைண்ட் கிராஃப்டில் இருக்க லாஜிக் தான். டிஎன்டி கீழே வச்சுருக்கும் போது அதில் 10 வச்சா சைடில் விழுந்துருக்கும் பாருங்கள். இப்போ இந்த சைடு வைப்போம், இனி விழுகாது. ஓகே, வெடிச்சிருச்சு. கொஞ்சம் மேலேருந்து பார்ப்போம், அப்போ தான் ஃபுல்லாக தெரியும். லாக் ஆகுது, இப்படி பார்த்தாலே தெரியுது. ஸோ இதில் இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் செய்வேன். அதாவது அடியில் போய் தோண்டிக்கிட்டே இருப்பேன். விட்டுறதுக்கு என்னென்னவோ இருப்பாங்க பாருங்கள். ஹெச்பியில் கிடைக்கிறீங்க என்னமோ இருந்திருக்கு போல, செத்து இருக்குது. ஓ டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இப்போது எண்டர் போர்ட்டல் அது உருவாக்கும். அதுக்கு வந்து என்ன தேவைன்னா உங்களுக்கே தெரியும், சிடிஎன், அப்புறம் இந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலும் தேவை. இங்கே இப்படி உருவாக்கும். ஓகே, இன்னும் வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. ஓகே, உள்ளே போவோம். இது முடிச்சப்போ நம்ம அயன் குழம்பு செஞ்சீங்க இப்போ பாருங்க. அவ்வளோதான், ஒன்றும் இருக்காது. இல்லை கீழே லாவா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாவா, எதுவுமே இருக்காது. அங்கே மட்டும் ஒரு பிக்லி நிற்க மாதிரி இருக்கே. ஆமாம், இது மட்டும் இருக்கும். கெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில இருக்கும், மற்றபடி எந்த இதெல்லாம் இருக்காது. இந்த பிளேஸ் இருக்குது. சரி, இப்போ அடுத்தது அயன் கோலமையும் ஸ்னோ கோலமையும் போக்குவோம். அயன் கோலத்துக்கு அயனும் பம்கினும் தேவை. இதுவே போதும் ஜாக்கோலான்ட்டுன்னு. ஸோ அயன் கோலம் எல்லாத்துக்கும் செய்ய தெரியும், ஈஸி தான். இந்த மாதிரி 2 அயன் வச்சுட்டு இந்த சைடு ஜாக்கோ லேண்டன் வேணால் வேறு பம்கின் வச்சா போதும். இது எதுக்கு கண்ணு ரெட் ஆகுது? ஸோ அடுத்தது ஸ்னோ கோலம். ஸ்னோ கோலம் இதுதானே ஸ்னோ? ஆமாம், இதுதான் ஸ்னோ. ஓகே, ஸ்னோ கோலத்துக்கு நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. வச்சு இந்த மாதிரி வச்சிங்கனாலே வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பனி பிரதேசமும் பார்த்தது எப்படி இருக்கும்? இது போகிற இடம் தான் பனியாகுது. இது அப்படியே ஐஸ் ஆகிக்கிட்டே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் அயன் கோலம் உருவாக்கி சோம்பிஸ் மாப் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வில்லேஜர், சிக்கன், கவு, பிக்கி, ஷீப்பு, உல்ஃபு, ஆக்லாட், மஷ்ரூம், அதாங்க அந்த மஷ்ரூம், இது அந்த மாடு. இப்போ பேட்டு, ராபிட்டு, க்ரீப்பர் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போதைக்கு இது மட்டும். நிறைய எண்ணெய் காலையில் வராது. ஏதாச்சும் குகைக்குள்ளே போய்ப்போம். இங்கே ஒன்று இருந்துச்சு, இந்த பக்கம். என்ன லோட் ஆகுது, சத்தம் மட்டும் கேட்குது.
சரி இங்கே வருது பாருங்க. அப்புறம் ஸ்பைடரு ஸ்லைம் வராதா? எங்கே இருக்குது? ஸ்கெலிட்டன் பார்க்கணும். எண்டர்மேன் இங்கே இருக்கானா? அந்த இடத்துல எந்த போர்ட்டலுக்குள்ள தான் இருக்க மாட்டேங்கிறான். க்ரீப்பர் எண்டர்மேனை நிறைய இறக்கி விடணும். ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்க மாப்ஸு. கடைசி இதுவா? பிளேஸு இது கெஸ்ட்டு, இது மேக்மா கியூபு, விச்சு என்னன்னா கேவ் ஸ்பைடர், ஸ்குவிட். இது தண்ணிக்குள்ளே தான் விடணும். இல்லை ஃபிஷ்ஷெல்லாம் இதில் வெறும் சில்வர் ஃபிஷ்ஷும் ஸ்குவிட்டும் மட்டும்தான் இருக்கும். இப்படி அடிக்கடிக்கு இப்படி தான் வரும். ஸோ இந்த கேம் நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்ம நிறைய கேம்ஸ்லாம் பார்ப்போம். இந்த கேம் பேர் கிராஃப்ட் எடுத்து ஒரு 200 MBக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 70 தான் நினைக்கிறேன். அந்த கேம் தான் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த கேம் பசங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு நான் அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டு வந்து உங்களை நிறைய இல்லை, வெறும் இந்த ரெட் கலர் பெட்டு மட்டும்தான் இருக்குது. ஓப்பன் சாட் ஆப்ஷன் கூட இல்லை. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வானை நோக்கி போவோம். Bye guys.